ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது சிவனை மிஞ்சிய ஒரு கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த வார்த்தைக்கான ஒரு பொருள் அர்த்தமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அழகாக சொல்லியிருப்பார். அதாவது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, தென்னாட்டில் இவருடைய பெயர் வந்து சிவனாகவும், எந்நாடு அப்படின்னு சொல்லப்படுற எல்லா நாட்டிலையும் இவருடைய பெயர் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது இறைவனுக்கு பொதுவாக வந்து எவ்வளவோ வந்து உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சிவபெருமானுக்கு சொல்கிற உதாரணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாராலையும் சொல்லவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஜடாமுடி, கங்கை நதி, 3 கண்கள், தலையில் பிறை வந்து உட்கார வைக்கிறது, அருவநிலை, உருவநிலை, அருவுருவ நிலை, அது மட்டுமே இல்லாமல் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நடராஜருடைய சிலை அமைப்பு, அதாவது ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொல்லுவாங்க. இதோடைய அந்த ஆட்டோமுடைய அமைப்புகளாலேயும் ஆனது. அது மட்டுமே இல்லாமல் எலும்பு மாலை, பொதுவாக எலும்பு மாலைன்றது வந்து சுடுகாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அகோர தாண்டவமாக சொல்லப்படுதுங்க. ஸோ முழு முதற் கடவுள், சுயம்பு, பிறப்பற்றவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை, இது எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னா அது சிவபெருமானுக்கு மட்டுமே தாங்க உகந்ததாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அகஸ்தியர் ஐயா அழகாக அவருடைய பாடலில் ஒரு இடத்துல வெளிப்படுத்தியிருப்பார். அதாவது சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆச்சே, புத்தியினால் அழிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு, பக்தியினால் மனம் அடங்கி இலையில் நிற்பார், பாழிலே மனத்தை வைத்தார் பரமஞானி, சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானே, மூச்சடங்கி போன இடம் யாரும் காணார். எவ்வளோ அற்புதமான ஒரு கடைசி வரி பார்த்துக்கிட்டிங்களா? மூச்சடங்கி போன இடம் யாரும் காணார் அப்படின்னா, அதை இறைவனாகவும் இறைவனுக்கு நிகராக இருக்க நம்மளுடைய சித்தமார்கள் மட்டுமே அறிஞ்ச ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து புது விஷயமாக இருக்கும்னு, நான் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.